காலம் எமக்களித்த கொடை நீங்கள், காரிருள் நீக்க வந்த ஒளி நீங்கள். எழுத்து சொல் பொருள் விளங்க உரைத்தவர்கள் நீங்கள், எழுத்து சொல் பொருள் விளங்க உரைத்தவர்கள் நீங்கள். எண்ணம் செயல் ஒன்றென வாழ்ந்தவர்கள் நீங்கள். அற்றது நீக்கி உற்றது உரைத்து எங்களை உயர்த்தியவர்கள் நீங்கள். அற்றது நீக்கி உற்றது உரைத்து எங்களை உயர்த்தியவர்கள் நீங்கள். கற்றதனால் ஆன பயன் அறியாத வயதில் எங்களுக்கு கசடு அற கற்பித்தவர்கள் நீங்கள். கற்றதனால் ஆன பயன் அறியாத வயதில் எங்களுக்கு கசடு அற கற்பித்தவர்கள் நீங்கள். கற்றபின் நிற்கத் தகு என்றான் வள்ளுவன். கற்றபின் நிற்கத் தகு என்றான் வள்ளுவன். கற்ற பின்பும் கற்க என்கிறது இவ்வுலகம். அதனால்தான் மீண்டும் ஒரு முறை கற்க வந்துள்ளோம். கற்பித்தல் என்றாலே நீங்களன்றி யார் எங்களுக்கு. கற்பித்தல் என்றாலே நீங்களன்றி யார் எங்களுக்கு. இம்முறை உங்கள் அனுபவ பாடத்தை கற்க வந்துள்ளோம். இம்முறை உங்கள் அனுபவ பாடத்தை கற்க வந்துள்ளோம். எடுத்து அருள்க உங்கள் ஞானத்தை, ஒரு சொல் விடாமல் பொறுக்கி செல்ல வந்திருக்கிறோம். அரசு பள்ளியே எங்கள் அடையாளம், நீங்களே எங்கள் திசை காட்டி. காலம் கடந்து இவ்விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொறுத்தருள்க பொறுத்தருள்க. தௌலத் பி. சரி வாங்க வாங்க. ஒரு கார் இருந்தாரு, அவர் ஒரு எதுக்கு அப்படியே வர வேண்டியதான். வாங்க வாங்க வாங்க. ஆயிரமாய் இருந்த எங்களை வண்ணமிகு எழுதும் ஓவியமாய் மாற்றிய எங்கள் குலசாமிகளே, எங்கள் குருமார்களே. வெற்று காகிதமாய் இருந்த எங்களை வண்ணமிகு எழுதும் ஓவியமாய் மாற்றிய எங்கள் குலசாமிகளே, எங்கள் குருமார்களே. நீங்கள் யாவரும் கற்பித்த கல்வி மட்டுமல்ல, வாழ்வியல் பாடத்தையும் தான். இன்று நாங்கள் ஒழுக்கமாகவும் சமூகத்தில் மதிப்பு மிக்கவராகவும் எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை நமக்கு அளித்த தெய்வங்கள் நீங்கள் அல்லவா? வீட்டு பாடத்தினை அவ்வளவு அதிகமான மாணவர்களில் இருந்தும் கண்டறிந்து அவர்களை கண்டிக்கும் பழக்கம் 25 ஆண்டு ஆசிரியராக இருந்த எனக்கு வரவில்லை. எப்படிதான் செய்தீர்களோ தெரியவில்லை. அடிப்படை கல்வியை இவ்வளவு பொறுமையாகவும் அன்போடு கற்பித்த உங்களை என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. கற்றவர்களோடு கற்பிக்கும் பாக்கியம் எனக்கு இறைவன் அருளிய வரம். அந்த கல்வியோடு ஒவ்வொரு கல்வியோடும் வார்த்தைகளோடும் உறவுகளாக மாறிய எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். அவசியமே இல்லை. அதெல்லாம் நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ரொம்ப நல்லா சிறப்பாக நல்லா இருக்கீங்க. நான் இந்த பள்ளிக்கூடத்தில் 16 வருஷம் வேலை செஞ்சேன். 16 வருஷத்தில் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததில்லை. போன ஒரு வருஷம் செஞ்சாங்க, அப்போ என்னால் வர முடியலை. நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன். ஆனால் இப்போ 95வது வருஷத்து மாணவர்களுக்கு
இப்படி ஆசிரியர்களெல்லாம் கூப்பிட்டு சிறப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதை பார்த்து நீங்கள் சிறப்பிக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆசிரியர்களுக்கெல்லாம் வேறு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிரியர்கிட்ட நான் படித்தேன், நான் நல்ல முறையில் இருக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கிறேன், நல்லா இருக்கிற வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நல்ல பெருமை. நல்லாசிரியர் விருதுலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுக்குற விருது தான் எங்களுக்கு நல்லாசிரியர் விருது. அதனால் நான் வந்து பெருமக்கள் குடும்பம் இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை பல பேர் எனக்கு தெரியும், ஆனால் பெயர் நிறைவுக்கு வரவில்லை. இவருடைய வயது 84. இந்த பள்ளியை 31 ஆண்டுகள் படித்திருக்கிறேன். அந்த ஏகா 19 வயது வேலைக்கு வந்து மொத்த படித்தாலும் 39 ஆண்டுகள். அடிவிமலை அவர்களுக்கு கோழி சுசிலா கோழை போட்டி சொல்றது நல்லதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லதை சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னொன்று, ஒவ்வொரு குடும்பத்திலும் எதை பற்றி லாப நஷ்ட கணக்கில் பார்க்காது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டேன், என் குடும்பம் பாதிக்கப்பட்டது, என் மனைவி ஸ்பெஷலி ஜனவரி 26 நியூ இயர் கொண்டாடணும். 28ஆம் தேதி என் மனைவி படிக்கையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆம்பளை சொல்லிக்கிறப்பா, ஆம்பளை ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறேன், சமைக்க கத்துக்க பள்ளியிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில அடையொழியாக இந்த பணியை நான் 93 பயிற்சி ஆசிரியராக பணியை பயிற்சி முடிந்தது. அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியராக நீங்களாம் முதல் அப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த 2007 தான் ப்ரொமோஷன் ஆகிட்டு வெளியில போனேன். ஆனா இந்த மாணவர்கள்ட்ட இருக்கிற அன்பு எங்கேயும் கிடையாது. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோமா அப்படின்னு. இல்லம்மா நீங்க உட்கார்ந்து எந்த ஆசிரியர் அந்த பிள்ளைங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து நேற்று முந்தா நாள் வந்து குமரேசன் ஒரு பையன் பார்த்தாங்க. அடையாளம் சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க, நம்மள கண்டிப்பா என்னால சொல்ல தெரியல. அப்புறம் அவனா வந்து உட்காந்து பேசிட்டு போடுற, நீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரசித்து கொண்டாடுவோம். புனிதமானது என்பதை இதுதான் நான் புரிந்து கொண்டேன். மாணவர்களுக்காக ஆசிரியர்கள் உழைக்கிறார்கள். அவர்களுடைய நன்மையை தெரிந்து மாணவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நன்றி செலுத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பாக எந்த பதவியில எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்காது. எனக்கு இந்த ஆசிரியர்களும் ஒரு மூணு கொடுத்துருக்கு. அதனால நான் உயர்ந்த பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்களே இதே ஸ்கூல்ல எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அவங்களே நிறைய சொல்லி தெரியும். அதனால பிள்ளைகள்லாம் நல்ல நெருங்கியுள்ளவர்களாக, நல்ல திறமசாலிகளாக, அறிவாளிகளாக, தொழிலுக்கு அந்த மாதிரி கடற்கரமாக மாற்றக்கூடிய பணி ஆசிரியர் படிக்கலாம். அதுக்கப்புறம் வேற கிரிக்கெட்டு போன போது அவங்க கீழே படித்த அந்த ஒழுக்க முறைகள் அவர் மனசு அப்படியே வளைஞ்சிருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நன்றியோடு என்னை அழைச்சிருக்கேன்.
நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். ஒரே எங்கள் பள்ளி மாணவர்கள் தான். அன்றும் இன்றும் என்றுமே எங்கள் மாணவர்கள் தான். எங்கள் மதிப்பில்லாத மாணாக்கர்கள். அதாவது இளையத்தில் என்ன அன்பு இருக்கிறதோ அதை வெளிப்படையாக கொண்டு வந்து காட்டிவிட்டீர்கள். இது எவ்வளவு நல்ல சொல்லுமா? எத்தனை ஆண்டுகள் 95 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் உருவோடி அத்தனை ஆண்டுகளும் நீங்கள் மறக்காமல் இந்த ஆசிரியர் பரிந்துரைகளை நாம் அன்பு செலுத்தணும், அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும், அவர்களை நாம் வழிபடணும். இப்படியெல்லாம் நினைத்து எந்தெந்த ஊரிலோ இருந்து அவர்களை எல்லாம் அர்ப்பணித்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த வைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். இத்தனை மாணவர்கள் ஒன்று சேர்த்து இந்த ஆசிரியர்களுக்கு எங்களுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை சேர்ந்தது. உங்களுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு மரியாதை வைத்து செஞ்சிருக்கீர்கள். இது ஆண்டவர் உங்களை எல்லாம் எல்லாரும் காத்தவர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் சிறப்பான ஒரு தினம் இப்பள்ளிக்கு. இன்றைய தினம் இப்பள்ளிக்கு ஒரு சிறப்பான தருணம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் இங்கு ஒன்று கூடியிருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. என்னை போன்ற இளையவர்களுக்கும் உங்களுக்கு முன்பாக படித்தவர்களுக்கும் ஒரு செய்தியை விட்டு செல்கிறேன். அது என்ன செய்தி என்றால், இங்கு படித்த மாணவர்கள் இவ்வளவு அந்யோன்யமாக பழகிக் கொள்வதற்கு காரணம் என்ன என்பதை நான் ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டு ஆசிரியர் பெற்றுக் கொண்டதை ஒருவருக்கொருவர் கல்வி மூலமாக பகிர்ந்து கொண்டதை இந்த அந்யோன்யத்திற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. நான் பெற்ற கல்வியை மாணவர்கள் ஒருவர் பயிர்க்கிறாங்க. எனக்கு தெரியாத மாணவர் நீ சொல்லி கொடுறா, எனக்கு தெரியல எனக்கு சொல்லு, அந்த நோட்ஸ் எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒன்று கூட செய்திருக்கின்றது, அந்யோன்யமா பழக செய்திருக்கின்றது. இந்த காலம் இருக்கிறது பட்டியல் சொல்லியாய் பழகிறதே எல்லாம் போன காலம் ஓடிட்டு. ஆனா அந்த காலங்கள் கடந்த பிறகும் நாம் ஒன்றாக கூடி இருக்கின்ற பொழுது நினைவு மட்டும் எப்பொழுதும் இருக்கிறது. வெட்னரி டாக்டர் தானே? மொபைல் வெட்னரி. மரம் வளர்க்கறது, மரம் ஆர்வலர். மரம் வேற வச்சிருக்க, யாருக்கா வேணா வாங்கிட்டு போலாம். கிளினிக்லாம் உண்டு, மலைய செடியெல்லாம். தம்பி பல்டாக்டர். அவர் கிளினிக் வச்சிருக்காரு, திருச்சியில கிளினிக் வச்சிருக்காரு.